ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கவி ட்ரீம் வ்ளாக். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக இன்ஸ்டன்ட் அச்சுமுறுக்கு ரெசிபி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் ஆச்சி அச்சுமுறுக்கு மாவு, 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு. உங்களுக்கு முட்டை வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அச்சுமுறுக்கு மாவோட பதம் வந்து கரண்டியில் மாவு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். 2 விதமான அச்சு மோல்டு எடுத்துருக்கேங்க. இது ரெண்டுலேயுமே நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க நான்ஸ்டிக் அச்சு மோல்டை ட்ரை பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அச்சு மோல்டை எண்ணெயில் வச்சுட்டேங்க. அச்சு மோல்டை மாவில் 3/4 அளவுக்கு டிப் பண்ணணும். ஃபுல்லாக டிப் பண்ணக்கூடாதுங்க. மாவில் டிப் பண்ணும்போது இந்த சொரோட சவுண்டு கேட்கணுங்க. உடனே ஆயிலை ஃப்ரை பண்ணிடணும். இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிக்கோங்க. திருப்பி மோல்டை ஆயிலுக்குள்ளேயே வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பக்கமும் கோல்டனாக ஃப்ரை ஆகணுங்க. இப்போ அதை நம்ம திருப்பி போட்டலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் 6-7 முறுக்குக்கு நம்மளுக்கு கரெக்டாக வராதுங்க. அதுக்கப்புறம் நல்லா வரும். எண்ணெய் காஞ்சிருச்சு. அச்சு மோல்டை மாவில் 3/4 அளவுக்கு மட்டும் டிப் பண்ணணுங்க. ஃபுல்லாக டிப் பண்ணக்கூடாது. மாவில் டிப் பண்ணும்போது இந்த மாதிரி சவுண்டு கேட்கணுங்க. உடனே ஆயிலை ஃப்ரை பண்ணிடணும். இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணி விழுகலைன்னா ஸ்டிக் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து நம்ம லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். மோல்டை திருப்பி எண்ணெயிலே போட்டுக்கலாங்க. கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுக்கும் போது சாஃப்டாக தாங்க இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக இன்ஸ்டன்ட் அச்சு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.